நாம் இப்போது ஒரு வெளிப்படையான ஒரு உலக எண்ணெய் போரை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதுல அதிகாரத்திற்கான போட்டி வெளிப்படையாவே நடக்க ஆரம்பிச்சுட்டு, இதுல உலகத்தில் உள்ள நாடுகள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஏதாவது ஒரு பக்கம் தங்களுடைய நிலைப்பாட்டை எடுத்தாக வேண்டும். ஏற்கனவே ஈரான் ரஷ்யாவோட நல்ல உறவோடு இருந்தது. ஆனா இப்போது மேற்கத்திய அழுத்தத்தின் காரணமாக இந்த உறவுகள் ஒவ்வொன்றாக அறுக்கப்படுகின்றன. நமக்கு தேவையில்லாம இந்தியா இந்த மோதலுக்குள்ள இழுக்கப்படுகிறது. இவங்க போகல, இழுக்கப்படுகிறது. இனி பிரச்சனை எண்ணெய் பற்றி மட்டுமல்ல, இது விசுவாசம் பற்றியது, அதிகாரம் பற்றியது. வணக்கம், நான் கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். ரூஸ்டர் செய்திகளுக்காக இன்று வளைகுடாவில் நடக்கின்ற அந்த போர் குறித்தும் மற்றும் சில சர்வதேச செய்திகள் குறித்தும் உங்களோடு உரையாடலாம் என்று எண்ணுகிறேன். முதல்ல ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னால ஒரு நல்ல சம்பவம் நடந்திருக்கிறது. அது குறித்து நம்ம போதுமான அளவிற்கு அதை பற்றி பேசலையோ அப்படின்னு நினைக்கிறேன். எனவே அது ஒரு மகிழ்ச்சியான சம்பவம். அதாவது ஒரு நாட்டில், ஐரோப்பிய நாட்டில் ஃபாசிசம் ஆட்சி நடந்து கொண்டிருந்த ஒரு நாடு. அந்த நாடு இப்பொழுது தேர்தல் மூலமாக அங்கு ஒரு ஜனநாயகம் என்று இந்த ஃபாசிச ஆட்சி ஒழிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆட்சி எப்படி நடந்து கொண்டிருந்தது தெரியுமா? தலைவருடைய ஆட்சி காலத்தில் அவருடைய நெருங்கிய தொழிலதிபர்கள், நண்பர்கள், அவர்கள்தான் பணக்காரர் பட்டியலில் முதல் இடம் பிடிச்சாங்க. தேர்தல் முறையில் மாற்றங்களை கொண்டு நிதி நிறுவனங்கள் முழுக்க தனது கட்சிக்கு மட்டுமே பணம் வழங்கப்பட வேண்டும் என்பதில் ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. தேர்தல் ஆணையத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. தன்னுடைய குரோனி முதலாளிகள், அவங்களுடைய நண்பர்கள், இவங்க தான் அந்த நாட்டில் உள்ள மீடியா, அந்த மீடியாவையே கண்ட்ரோல் பண்ணுறதற்கான எல்லா வாய்ப்புகளையும் ஏற்படுத்துகிறாங்க. அதே மாதிரி கேபிட்டல், அதோடைய அந்த அதிகப்படியாக செலவு பண்ணக்கூடிய, அரசாங்கம் செலவு பண்ணக்கூடிய செலவீடுகளை முழுக்க முழுக்க தன்னுடைய நெருங்கிய ஒப்பந்ததாரர்களுக்கு மட்டுமே அதை கொடுத்தாங்க. நீதிமன்றங்களை தனது தரப்பு நீதிபதிகளாக, தனக்கு வேண்டியவர்களாக ஃபில்அப் பண்ணாங்க. ஒரு ட்ரோல் ஆர்மின்னு சொல்லுவாங்க. சமூக ஊடகங்களில் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு எதிர்கட்சிகளை, தன்னை விமர்சனம் பண்ணுறவங்களை, அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடிய வகையில் ஒரு ட்ரோல் ஆர்மியை அவர்கள் ஏற்பாடு பண்ணாங்க. அவருக்காக ஒரு முக்கியமான செய்தி, இன்றைக்கு உலக அரங்கில் அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஏகாதிபத்தியத்தினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய ட்ரம்ப் அவருக்கு ஆதரவாக ஒரு பேரணியை அங்கே நடத்தினார். சமூக பிளவுகளெல்லாம் தூண்டினார். அங்கே தூண்டி தன்னுடைய ஆட்சியை, ஒரு மனிதர் இடையில கூட்டத்துக்கு இடையில ஆட்சி மோதலை தூண்டி விட்டு தன்னுடைய ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணார். அவர் எந்த நாட்டு தலைவர்னு கேட்டிங்கன்னா, ஹங்கேரி நாட்டினுடைய விக்டர் ஓர்பான் என்கிறவர். 16 ஆண்டு காலம் இது போன்ற ஆட்சி செய்து இப்பொழுதுதான் அவர் ஆட்சியை இழந்திருக்கிறார். நான் இப்படி பேசும் பொழுது உங்களுக்கு வேறு எந்த நாட்டினுடைய ஒரு தலைவரை பற்றி நினைவு வந்தால் அதற்கு நான் பொறுப்பல்ல என்று சொல்லிக்கொண்டு ஒரு அடுத்த செய்தியோடு நான் போகலாம்னு நினைக்கிறேன். ஐநா மனித உரிமை குழு தன்னுடைய உறுப்பு நாடுகளை, அதில் உள்ள நாடுகள் எல்லாம் ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. என்ன வேண்டுகோள்னு சொன்னால், நீங்கள் எல்லாரும் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை எதையும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை ஒரு ஐநா அந்த மனித உரிமை அமைப்புக்கு கேட்டிருக்கு. அதாவது ஊழலில் மறைஞ்சு போன இந்த ஐநா அமைப்புகள் காசாவில் இத்தனை லட்சம் மக்கள் படுகொலை செய்யப்படும் பொழுது காணாக திரும்பி பார்த்துக்கிட்டு இப்படி இருந்த அந்த அமைப்பு இன்றைக்கு இப்போ அந்த ஐநா சபை, அந்த லிபரல் அதில் உள்ள அமைப்புகள்லாம்
இன்றைக்கு லெபனான் மீது அந்த மீண்டும் இஸ்ரேல் குண்டு வீசும் பொழுது அதை அழிக்கும் பொழுது அதற்காக இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறது. எப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களும் ஐநா சபையில் உள்ளவங்களும் என்ன செய்கிறாங்க, அமெரிக்கா கை கீழே விழுந்துக்கிட்டு இருக்கு, கை கால் விளங்கலை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்தாச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இதை செஞ்சுருக்காங்கங்கிறத பார்ப்போம். இன்னொரு நல்ல செய்தி பார்த்தீங்கன்னா, நியூயார்க்கோடைய மேயர் ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு. ட்ரம்ப்பை எதிர்த்து நின்று ஜெயிச்சாருங்கிறது நமக்கு தெரியும். அவர் ஒரு இஸ்லாமியர். மேயர் ஜோஹ்ரான் மம்தானி. அவர் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முடிவை எடுத்திருக்காரு. என்ன முடிவு தெரியுமா? அதாவது நியூயார்க்கில் அதிகமாக, அதாவது பெரிய அளவுக்கு ப்ராப்பர்ட்டிஸ்லாம், லக்ஸரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வாங்கி வச்சிருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்கும், அதுலேயும் குறிப்பாக அங்கே வாங்கி வச்சுட்டு வேறு இடங்களில் வாழ்ந்துட்டு அங்கே இருக்காமல் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு சூப்பர் டேக்ஸ் போட்டிருக்கிறாரு. அந்த டேக்ஸ் கிட்டத்தட்ட எவ்வளவு தெரியுமா? அதாவது $238 மில்லியன் மதிப்புள்ள ஒரு வீட்டை வாங்கி வச்சிருக்கிறாரு ஒரு மிகப்பெரிய பணக்காரர், கென் கிரிஃபின்கிறவர். அவர் ஆனால் நியூயார்க்கில் வாழலை. அப்போ அங்கே நியூயார்க்கில் பெருமளவுக்கு தொழிலாளிகள் வேலை செய்யக்கூடியவங்க வாடகை கொடுக்க முடியாமல், ரெண்ட்டுக்கு கூட குடியிருக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் பொழுது, இந்த மாதிரி ஒரு சூழலில் நிறைய ப்ராப்பர்ட்டியை வாங்கி போட்டுட்டு அங்கே இருக்காமல் வெளியே இருக்கிறாங்களே, இந்த விஷயங்களை அவர் என்ன செஞ்சுருக்காருன்னு சொன்னால், $500 மில்லியன் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் சூப்பர் டேக்ஸ் போட்டு அந்த $500 மில்லியன் வருஷத்துக்கு அங்கே உள்ள நியூயார்க் நகரத்தில் உள்ள சைல்டு கேர் தெருக்களை சுத்தமாக வச்சிருக்கிறதுக்கு மற்றும் பக்கத்து ஏரியாக்களெல்லாம் சுத்தமாக வச்சிருக்கிறதுக்கு சுகாதார வசதிக்காக செய்ய வேண்டும் என்று உத்தரவு போட்டிருக்கிறார். மிகச்சிறந்த அமெரிக்காவில் இப்படிப்பட்ட விஷயங்கள் இப்பொழுதுதான் முதலாக நடக்கிறது. அவரை வாழ்த்துவோம். இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இப்போ இன்னொரு வருத்தமான செய்தி பாருங்க. ஒரு சட்டம் பயின்ற ஒரு மனிதர், அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு சட்டத்தை எல்லாம் மிக படித்து அதில் ஒரு சர்வதேச சட்டத்தில் ஒரு நிபுணத்துவம் பெற்றவர். அவருடைய படத்தெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். எந்த அளவிற்கு அவர் மற்றவர்களுக்காக இந்த சட்டங்களை பயன்படுத்துவது, ஏழை எளியவர்களுக்காக சட்டங்களை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இது பண்ணிட்டு முடியுங்கிறத அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவும், அதுபோல் நிறைய இளம் லாயர்கள் எல்லாம் அவங்கள பயிற்றுவிக்கிறதுக்குமாக அவர் தன்னுடைய கடமையாக நினைச்சவர். இப்போ என்ன நடக்குது தெரியுமா? இதுதான் ஒரு மிகப்பெரிய முரண், மிகப்பெரிய வீழ்ச்சி. காசா முழுக்கம் குண்டு வீசப்பட்டுட்டு அவர் ஒன்றுமில்லாமல் ஒரு மிகப்பெரிய பைத்தியக்காரன்னு சொல்லக்கூடாது, ஒரு மிகப்பெரிய ஒரு ஏதிலியாக, ஒன்றுமில்லவராக 2-3 அந்த வாட்டர் அந்த டப்பாவை ஏந்திட்டு ஓடுறாரு தெருக்களில், தண்ணி இருக்காதான்னு சொல்லிட்டு இதுதான் ஒரு நாட்டில் உள்ள ஒரு எப்படி ஒரு முரண். அவர் இருந்திருந்தால், அந்த நாடு காசா நன்றாக இருந்திருந்தால் எத்தனை இளம் மாணவர்களை மிகப்பெரிய சர்வதேச அளவில் வல்லுநராக மாற்றியிருப்பார். ஆனால் அவரே இன்றைக்கு தண்ணீருக்காக இப்படி ஓடக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம் என்பது மிகவும் ஒரு வரலாற்றின் துயரமாகத்தான். இது மாதிரி நிறைய நிகழ்ச்சி இருக்கும், ஆனால் இது ஒரு துயரம், இது ஒரு குறியீடாகத்தான் நான் இதை உங்கள் முன்னால் இப்பொழுது நான் வைக்கிறேன். அடுத்தால இன்னொரு முக்கியமான சம்பவம். லெபனானில் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு இப்போ ஈரான் அமெரிக்கா போரில் நிறைய விஷயங்கள் வரலாற்றையே திருப்பக்கூடிய நிகழ்ச்சிகளாக நிறைய செய்திகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் இன்னும் ஒரு வரலாற்றை மாற்றக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். அதாவது சமீபத்தில் இஸ்ரேலிய F-5 போர் விமானங்கள் கடந்த 50 ஆண்டுகளாக
அந்த பக்கத்தில் உள்ள அந்த லெபனான் அந்த சைடில் உள்ள எல்லா இடங்கள்லையும் வான் ஆதிக்கத்தை தங்களுடைய கையின் கீழே தான் வைத்திருந்தது. லெபனான் மீது தாக்குதல் நடவடிக்கை எடுக்கும்போது சர்றன்னு போவாங்க, குண்டுகளை வீசுவாங்க, அவங்க திரும்பி வந்துடுவாங்க. ஆனால் இப்பொழுது ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னால் இஸ்ரேலுடைய அந்த F-15 விமானங்கள் போகும்போது அங்கிருந்து எதிர் தாக்குதலுக்கு, லெபனான்லேருந்து எதிர் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. இதை தொடர்ந்து இதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேல் இராணுவம் தனது விமான நடவடிக்கையை நிறுத்தி கொண்டது. இப்படி நிறுத்தினதே கிடையாது. இது 50 ஆண்டுகளில் நிகழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நடக்காத ஒரு அரிதான நிகழ்வாக நாம் பார்க்குறோம். இது ஏன் இவ்வளவு முக்கியமான நிகழ்வாக நம்ம பார்க்குறோம்னா, இந்த F-15 ஏதோ பயிற்சிக்காக போகிற விமானம் இல்லை. இதில் எல்லாத்தையும் கண்காணிக்கக்கூடிய, முன்னால் இருந்து வரக்கூடிய அந்த ஆபத்துகளை உணர்ந்து அதை நோக்கி ஏவுகணைகளை ஏவக்கூடிய, மானிட்டர் பண்ணக்கூடிய எல்லா விதமான சகல வசதிகளும் இருக்கக்கூடிய ஒரு நவீன ஒரு இராணுவ விமானம். அது அங்கே போகும் பொழுது அங்கே உள்ள பாதுகாப்பு அமைப்பு, எங்கே உள்ள லெபனானில் உள்ள பாதுகாப்பு அமைப்பு இந்த இஸ்ரேல் விமானங்கள் F-15 வருவதை எதிர்பார்த்து கொண்டிருந்திருக்கின்றன. அதுதான் முக்கியமான விஷயம். அப்போ இவங்க வழக்கம் போல் போயிருக்கிறாங்க. போனாங்கன்னா என்ன சொல்கிறது, தன்னுடைய வழக்கமான பாணியில் போயிருக்காங்கன்னா அங்கேருந்து அடி திருப்பி விழ ஆரம்பிக்கிறதுக்கு, ஆஹா ஏதோ ஒரு முக்கியமான ட்ராப் பத்தயத்துக்குள்ளே போய் நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிறத அவங்க உணர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது எப்படி இவங்க வர்றாங்கிறது அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மர்மமாக இருக்கிறது. இஸ்ரேலிய விமானங்கள் பயன்படுத்திய மின்னணு முறியெடுப்பிய முறைகள் எதுவுமே அங்கே போன உடனே, லெபனானில் போன உடனே வேலை செய்யவில்லை. விமானிகள் தங்களுடைய என்ன சொல்கிறது, அவங்களுடைய திறமையினால் அவங்க தோற்கலை. ஆனால் அமைப்பு ரீதியாகவே இந்த F-15 விமானத்தை தாண்டி அமைப்பு ரீதியாகவே அங்கே வேறு ஏதோ ஒரு சிஸ்டத்தை அங்கே லெபனானில் உள்ள அந்த எதிர்த்து தாக்குதல் செய்யக்கூடிய அந்த அமைப்புகள் அங்கே அவர்கள் டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. இதோடைய ரகசியம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, பேசிவ் ரேடார்னு சொல்கிறாங்க. டெக்னிக்கலாக பெரிய அளவிற்கு என்னால் விளக்க முடியாவிட்டாலும் சில சொற்றொடர்களை சொல்லுகிறேன். பேசிவ் ரேடார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரேடார்லேருந்து எந்த விதமான சிக்னல்களும் போகிறதில்லை. இது இருப்பதை கண்டறிய முடியாது விமானத்திலிருந்து. ஆனால் இவை விமானங்கள் வருவதை அமைதியாக கண்காணிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். எனவே இஸ்ரேலிய விமானங்கள் ஒரு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய தங்களுடைய வலையமைப்புக்குள் பறக்காமல் எதிரியினுடைய ஒரு பத்தயத்துக்குள் பொறிக்குள் மாட்டிக்கொண்ட ஒரு நிலைமைதான் இருக்கிறது. இது அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இது ஈரான் உருவாக்கிய எதிர் அணுகல் மண்டல மறுப்பு A2AD கோட்பாட்டின் அடிப்படையில் பாரம்பரிய மேற்கத்திய வானாதிக்கத்தை சமச்சீரற்ற முறையில், அதுதான் இவங்க இந்த ஈரானுடைய இந்த சண்டை முறையை சமச்சீரற்ற முறை, அசிமெட்ரிக், மிகப்பெரிய வல்லரசுகள், மிகப்பெரிய கப்பல், மிகப்பெரிய இராணுவ விமானங்கள், மிக அதீன நவீனமானதை சின்ன சின்ன விஷயங்களாக, அதாவது விலை குறைந்த வகையில் அதற்கு ஏற்ப அந்த உத்திகளை கையாண்டு பெரிய அளவிற்கு தயார் பண்ணி அடிப்பது தான் அசிமெட்ரிக் முறை. அந்த வகையில் இந்த அடித்த இந்த பாதுகாப்பு முறையிலும் அவங்க வைத்திருந்த முறையை இவர்கள் ஏதோ அவர்களுடைய சின்ன பாதுகாப்பு முறையில் அங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு, பல்வேறு இடங்களில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதை வைத்து இந்த F-15 அடித்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்துக்கு பின்னால் முக்கியமான செய்தி, அமெரிக்காவிடமிருந்து எந்த வாய் வார்த்தையும் வரல, இஸ்ரேலிடமிருந்தும் எதுவும் பதில் இல்லை. ஒரு அமைதி ஒரு அவர்களுக்கு மிக சங்கடமான ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது. ஸ்ட்ராட்டஜிக் சங்கடம்னு சொல்கிறாங்க. அதாவது எம்பாரசிங் சிச்சுவேஷனை ஏற்படுத்தியிருக்கு. உளவியல் ரீதியாக இது இஸ்ரேலுக்கு ஒரு பெரும் அடின்னு சொல்கிறாங்க. 1967 முதல் நீடித்த வான்வெளியில் தங்களுக்கு யாரும் சவால் இல்லை என்று ஒரு நினைப்போடு இருந்த அந்த இஸ்ரேலினுடைய அந்த கவசம் என்பது உடைந்து விட்டது. ரஷ்யாவும்
சீனாவும் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க என்ன நடக்கு அப்படிங்கிறத. ஏன்னா தைவான் சீனாவில் பிரச்சனை, அல்லது கிழக்கு ஐரோப்பா யுக்ரைன் ரஷ்யாவுக்கு பிரச்சனை, இவங்கெல்லாம் இதைத்தானே இவங்க நம்ம மேலே எப்படியும் பிரயோகிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு என்ன செய்யலாம்னு அவங்க கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே இந்த லெபனான் மீது இஸ்ரேல் அனுப்பிய F-15 அதில் உளவுத்துறை என்ன சொல்லுதுன்னா எத்தனை 4-5 அனுப்பியிருக்கிறாங்க, அதில் சில டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு உளவுத்துறைகள் சொல்கிறாங்க. அப்புறம் அந்த பிராந்திய உளவுத்துறைகள், ஆனால் டேமேஜ் ஆயிருக்கு, அது சம்பந்தே சரியான தகவல் இல்லை. இப்போ அவைகள் இங்கிருந்து வான்பரப்புக்கு அங்கே போகிறது இல்லைங்கிற ஒரு செய்தி. எனவே இது வெறும் விமான இழப்பு மட்டுமல்ல, அதாவது முழு இராணுவ கோட்பாட்டிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக இது இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்புறம் இன்னொரு செய்தி பாருங்க, நாம் இப்போது ஒரு வெளிப்படையான ஒரு உலக எண்ணெய் போரை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதில் அதிகாரத்திற்கான அந்த போட்டி இப்போ வெளிப்படையாகவே நடக்க ஆரம்பிச்சுட்டு, இதில் உலகத்தில் உள்ள நாடுகள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஏதாவது ஒரு பக்கம் தங்களுடைய நிலைப்பாட்டை எடுத்தாக வேண்டும். ஈரானிய எண்ணெய் கப்பல்களை அமெரிக்கா கைப்பற்றியது, பின்னர் ஈரான் பதிலடி கொடுத்தது. இதற்கு பழிவாங்கும் சுழற்சி, ஏற்கனவே இந்த சுழற்சி ஆபத்தாக போயிட்டு இருக்கு. ஏற்கனவே ஈரான் ரஷ்யாவோட நல்ல உறவோடு இருந்தது. ஆனால் இப்போது மேற்கத்திய அழுத்தத்தின் காரணமாக இந்த உறவுகள் ஒவ்வொன்றாக அறுக்கப்படுகின்றன. இப்போ ஈரானிய சரக்குகளை வாங்க வேண்டாம்னு சொல்லியாச்சு. இப்போ நமக்கு தேவையில்லாமல் இந்தியா இந்த மோதலுக்குள்ள இழுக்கப்படுகிறது. இவங்க போகலை, இழுக்கப்படுகிறது. இனி பிரச்சனை எண்ணெய் பற்றி மட்டுமல்ல, இது விசுவாசம் பற்றியது, அதிகாரம் பற்றியது, கட்டுப்பாடு பற்றியது. அமெரிக்கா வர்த்தக பாதைகளையும் கூட்டணிகளையும் மறு வடிவமைத்து வருகிறது. அதற்கு இணங்குபவர்களுக்கு வெகுமதி அளிக்கிறது. யாரு? அமெரிக்கா. தன் கூட தான் சொல்றதை கேட்கிறவனுக்கு வெகுமதி, இந்தா வச்சுக்கோ, போ, பிழைச்சு போ அப்படிங்கிற மாதிரி வெகுமதி. இல்லைன்னா எதிர்ப்பவர்களை தண்டிக்கிறது, டாக்ஸ் போட்டு. அது நம்ம பார்த்தோம் விவசாயிகள் மேலே இங்கே இன்றைக்கு எந்த அளவுக்கு 18% டாக்ஸ் இந்தியா அமெரிக்கா ஒப்பந்தத்தில் போட்டுதுங்கிறத நம்ம ஏற்கனவே பல இதில் பார்த்துருக்கோம். இல்லாட்டாலும் நீங்கள் பாருங்கள். இப்போ வரிகள், வர்த்தக ஒப்பந்தங்கள் மற்றும் இராணுவ ஒப்பந்தங்கள் எல்லாம் இந்த வரிசையில் ஒவ்வொரு நாடும் கட்டாயப்படுத்துமாறு தள்ளப்படுகின்றது. எனவே இப்படியான ஒரு செய்தி இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. செங்கடல்ல அங்கே நடந்த நிகழ்ச்சி மற்ற கடல்களுக்கும் இனி பரவக்கூடும். அது நிகழ்ந்தவுடன் உலகளாவிய ஒரு வர்த்தகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தும். ஒரு ஆபத்தான ஒரு அரங்கத்துக்குள்ள ஈரானுடைய எண்ணெய்க்கு எதிராக செயல்படுவது மூலம் இந்தியா ஒரு ஆபத்தான இடத்தில் கால் வைத்திருக்கிறது. அதன் மூலமாக ஒரு 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 சந்தியில், கிராஸ் ரோடில் இது நிற்குது என்கின்ற செய்தியோடு இந்த செய்தியை நாம் முடித்து கொள்ளலாம் என்று எண்ணுகிறேன். இன்னும் வேறு செய்திகள் இருக்கின்றன. எனவே அடுத்த காணொளியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.